ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவை கூப்பிட்டு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உங்களை நம்பி நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக கொடுத்துருக்கேன். ஏன் இந்த மேனேஜரை கூட நான் நம்பவே இல்லை. இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்காரு. ஆனால் அவருக்கே நான் இந்த வாய்ப்பை கொடுக்கல. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்க. நான் இப்போ அந்த கிளைண்ட் கிட்ட என்னங்க சொல்ல போகிறேன் சொல்லலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சோழன் கிட்ட லேப்டாப் காணுன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் சரியான நேரத்தில் நம்ம சோழனை வந்து அந்த லேப்டாப்பை கொடுத்துட்றாங்க. லேப்டாப் கொடுத்ததுக்கப்புறமா நிலா ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸாக வந்து காட்டுறாங்க. அவங்க எனக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவே ஓகேவும் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு சந்தோஷம் தாங்கிக்க முடியாமல் சோழனை வந்து ஹப் பண்ணிடுறாங்க. ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு, சாரி நிலா, ஏதோ ஒர்க் டென்ஷனில் அப்படிலாம் பேசிட்டேன், அதுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவைனாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருத்தர் என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வார்த்தை விடணும். நீங்கள் பேசினதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நிலா அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நைட்டு தூங்காமல் எவ்வளோ நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அந்த டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு தடவை நிலாவை பற்றி இப்படிலாம் பேசினேன், நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.